மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 20. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிறுமியின் அந்த விசித்திரமான பதிலை கேட்டு விஸ்வா புரியாமல் அவளையே உற்று பார்த்தான். அவள் எந்த சலனமும் இன்றி, எனக்கும் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நான் சாமியோட குழந்தைன்னு இங்க ஒரு அக்கா சொல்லுவாங்க, இப்போ நீயும் அப்படித்தானே, நீயும் சாமியோட குழந்தை தானே என்று தன் மழலையான குரலில் யதார்த்தமாக கூறினாள். கண்களில் வழிந்த கண்ணீரோடு விஸ்வா அவளை பார்த்து, என்ன சொல்ற நீ, எனக்கு எதுவுமே புரியல என்று தடுதடுத்தான். உடனே அந்த சிறுமி தன் பிஞ்சு விரல்களால் விஸ்வாவின் கண்களில் தேங்கியிருந்த நீரை துடைத்து விட்டாள். ஆமாம், அப்பா அம்மா இல்லாதவங்க எல்லாருக்கும் அந்த சாமி தான் அப்பா அம்மா. அப்படி இருக்கும்போது உனக்கும் அவர்தானே எல்லாம். இதுக்கு ஏன் நீ இப்போ அழுதுகிட்டே இருக்க, நீ ஒன்னும் அனாதை இல்ல என்று கூறி தேற்றினாள். தான் தின்று கொண்டிருந்த மிட்டாயை சுவைத்தபடியே தன் கையில் இருந்த இன்னொரு குச்சி மிட்டாயை விஸ்வாவின் கைகளில் திணித்தாள். விஸ்வா அந்த மிட்டாயை வாங்கிக் கொண்டு அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிறுமியின் முதிர்ச்சியான பேச்சு அவனது துயரத்தை ஒரு நிமிடம் மறைக்கச் செய்தது. அப்போது தூரத்திலிருந்து ஒருவர் செல்லம் செல்லம் என்று பதற்றமாக கத்திக்கொண்டே இவர்களை நோக்கி ஓடி வந்தார். அவர் ஒரு வயதான முதியவர். ஓடி வந்த வேகத்தில் அந்த சிறுமியை கட்டி அணைத்து தூக்கிக் கொண்டார். செல்லம், இங்கேயாடா இருந்த, உன்னை எங்கெல்லாம் தேடினேன் என்று அவர் கதறி அழ ஆரம்பித்தார். அந்த சிறுமியின் முகத்தில் மட்டும் அப்போதும் அதே அமைதி நிலவியது. அப்போது அங்கு வந்த பெண் அதிகாரி அந்த முதியவரை இடைமறித்து, சார், இந்த பெண் குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று வினவினார். அதற்கு அந்த முதியவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, தெரியாம், இது என் பேத்தி என்றார். ஓ, நீங்கள் இந்த பாப்பாவோட தாத்தாவா என்று கேட்ட அந்த அதிகாரி தொடர்ந்து, கடந்த 2 நாட்களாக இந்த பிள்ளை இங்கேதான் சுற்றி கொண்டிருக்கிறது. இதன் அப்பா அம்மா எங்கே என்று கேட்டால் இந்த சிறுமிக்கு சொல்லத் தெரியவில்லை. ஆனால் இங்கே சோகத்தில் இருக்கும் எல்லாரிடமும் போய் ஆறுதல் சொல்வது போல பேசுவதும் மிட்டாய் கொடுப்பதுமாகவே நடந்து கொள்கிறாள். நாங்கள் 2 நாட்களாக இது யார் குழந்தை என்று தெரியாமல் காணாமல் போனோர் பட்டியலில் தேடிக்கொண்டிருந்தோம் என்று விளக்கினார். அந்த சிறுமி ஒரு சிறிய தேவதையைப் போல அந்த முகாமில் இருந்தவர்களின் துயரத்தை தன் மழலையால் துடைத்துக் கொண்டிருந்தது அப்போதுதான் அங்கிருந்தவர்களுக்கு புரிந்தது. நல்ல வேலை சார், நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க என்று நிம்மதியடைந்த அந்த பெண் அதிகாரி அவரிடம் முகவரி மற்றும் அடையாளச் சான்றுகளை கேட்டார். அப்போது அந்த முதியவருக்கு பின்னால் மிடுக்காக கோட் சூட் அணிந்த நபர் ஒருவர் முன்னே வந்தார். மேடம், இதோ பிடியுங்கள், சார் பற்றிய முழு விவரங்களும் இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு அட்டையை நீட்டினார். அந்த அதிகாரி அதை வாங்கி பின்னால் நின்றிருந்த சக பெண் அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு முதியவரிடம் தொடர்ந்து பேசினார். இந்த சிறு வயதில் இந்த பெண் இவ்வளவு சமத்தாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் அளவிற்கு முதிர்ச்சியோடும் இருப்பது அரிதான விஷயம் சார் என்று பாராட்டினார். அதற்கு கனத்த குரலில் பதிலளித்த அந்த முதியவர், இவள் என் மகளுடைய மகள். 2 நாளைக்கு முன்னால் வந்த அந்த மோசமான சுனாமியில் என் மகளும் மருமகனும் இறந்து விட்டார்கள். இப்போது இந்த பிஞ்சு மட்டும்தான் மிஞ்சியிருக்கிறது என்று கூறி வருந்தினார். அதை கேட்ட அந்த பெண் காவலர், கவலைப்படாதீர்கள் சார், கடவுள் புண்ணியத்தில் உங்கள் பேத்திக்கு ஒன்றுமாகவில்லை, அதை நினைத்து ஆறுதல் அடையுங்கள் என்று தேற்றினார். ஆனால் அப்போது பின்னால் அந்த முகவரி அட்டையை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு பெண் காவலரோ பேய் அறைந்த போல உறைந்து போய் நின்றார். அவரது கைகள் நடுங்கின. நிலைமையை கவனித்த மூத்த அதிகாரி, ஏன் அங்கேயே நிற்கிறாய், இவருடைய அட்ரஸை பதிவு செய்ய வேண்டாமா என்று அதட்டலாக கேட்டார். அழைப்பு கேட்டு திரும்பிய அந்த இளநிலை காவலர் ஏதோ சொல்ல வந்து வார்த்தைகள் வராமல் தடுமாறினார். மேடம், இவர் யார் தெரியுமா என்று பயந்து கொண்டே அந்த அட்டையை தன் உயர் அதிகாரியின் கண்முன்னே காட்டினார். யாராக இருந்தால் என்ன விசேஷம் இவருக்கு என்று அலட்சியமாக அந்த அட்டையை வாங்கிய மூத்த அதிகாரி அதை பார்த்து அடுத்த நொடியே அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன, இவர்தான் KS குரூப்ஸ் நிறுவனத்தின் தலைவரா என்று ஆச்சரியத்தில் அவர் கண்கள் விரிந்தன.
கப்பல் துறையிலும் வர்த்தகத்திலும் கொடிகட்டி பறக்கும் உலக புகழ்பெற்ற நிறுவனத்தின் அதிபரா இவர் என்று முணுமுணுத்தவாறு தன் கையில் இருந்த அந்த அட்டையையும் முன்னே மிக சாதாரணமாக நின்றிருந்த அந்த முதியவரையும் மாறி மாறி பார்த்தார். அடுத்த நொடியே தன் அலட்சியத்தை தூக்கி எறிந்துவிட்டு மிகுந்த மரியாதையுடனும் பணிவுடனும் அவரிடம் பேசத் தொடங்கினார். சார், எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க இவ்வளவு பெரிய இடத்த ஆளுன்னு தெரியாம நாங்க பாட்டுக்கு தப்பா பேசிட்டோம் என்ற அந்த பெண் அதிகாரி மிகுந்த பதற்றத்துடன் மன்னிப்பு கேட்டார். அந்த முதியவர் கேசவன் மிகவும் நிதானமாக, அதெல்லாம் பரவாயில்லம்மா, கடமையை செய்யும்போது இதெல்லாம் சகஜம்தான். என் பேத்தியை பத்திரமாக பார்த்து கொண்டதற்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றார். அவரது குரலில் இருந்த கண்ணியம் அதிகாரிகளை நெகிழ செய்தது. அதிகாரி தொடர்ந்தார். சார், இந்த பாப்பா உங்கள் பேத்தி என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னும் கூடுதல் அக்கறையோடு பார்த்திருப்போம். சரி, என் மகள் மற்றும் மருமகனை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா? சார், உங்கள் மகளையும் மருமகளையும் தேடும் பணியில் நாங்கள் தீவிரமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் சுனாமி அலைகள் சீரிப்பாய்ந்து எல்லாவற்றையும் இழுத்து சென்றதில் உடல்களை கண்டறிவதில் மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. பலரே அடையாளம் காண முடியாத நிலையில் இருக்கிறோம் சார் என்றார் வருத்தத்துடன். இதை கேட்ட கேசவனின் கண்கள் கலங்கின. எவர்களை பற்றி ஏதாவது சிறு தகவல் கிடைத்தாலும் உடனடியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார். பிறகு தன் பேட்டியை வாஞ்சையோடு பார்த்தவர், என் தங்கத்தை நான் இப்போது அழைத்து போகலாமா என்று ஒரு முதிர்ந்த குரலில் வினவினார். நிச்சயமாக சார், நீங்கள் தாராளமாக அழைத்துச் செல்லலாம் என்று கூறி ஒரு பதிவேட்டை நீட்டினர். கேசவனின் அருகில் நின்றிருந்த பாதுகாவலர் அந்த நோட்டில் முறையாக கையொப்பமிட்டு சான்றளித்தார். அந்த சிறு குழந்தையை தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்ட கேசவன், அம்மாடி, இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கென்று ஒரு பெரிய குடும்பமே இருக்கிறது. உனக்காகத்தான் இந்த தாத்தா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ அனாதை என்று யாரிடமும் இனிமேல் சொல்லக்கூடாது, சரியா என்று பாசத்துடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அந்த குழந்தை தன் பிஞ்சு விரல்களால் அவர் முகத்தை தொட்டு பார்த்துவிட்டு, நீங்க தான் எனக்கு தாத்தாவா? அம்மா உங்களை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே தாத்தா என்று மழலை மாறாமல் கேட்டாள். அதை கேட்ட அந்த முதியவர் ஒரு கணம் மௌனமானார். அவரது முகத்தில் பழைய நினைவுகளும் ஏதோ ஒரு பிரிவின் வலியும் நிழலாடி மறைந்தன. ஆமாம் செல்லம், உன் அம்மா உன்னிடம் என்னை பற்றி சொல்லி இருக்க மாட்டாள். ஏனென்றால் நான் உன் அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து விட்டேன் என்று கேசவன் தழுதழுத்த குரலில் கூறினார். அவரது பதிலை கேட்ட அந்த சிறுமி, அப்படியென்றால் நீங்கள் கெட்டு தாத்தாவா என்று மழலை மாறாத குரலில் நேரடியாக கேட்டாள். அந்த கேள்வி கேசவனின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களில் உருண்டோடியது. அப்படியும் சொல்லலாம் என்று அவர் மெல்லிய குரலில் ஒப்புக்கொண்டார். அவர் அழுவதைக் கண்ட அந்த சிறுமி தன் பிஞ்சு கைகளால் அவரது கண்ணீரை துடைத்துவிட்டு, தாத்தா அழாதீங்க, இனிமேல் நீங்கள் நல்ல தாத்தாவாக இருப்பீர்களா என்று கேட்டாள். கேசவன் அவளை இன்னும் வாஞ்சையோடு அணைத்துக்கொண்டு, கண்டிப்பாக கண்ணம்மா, இனிமேல் நான் நல்ல தாத்தா, உன்னுடைய அன்பு தாத்தா என்று உறுதியளித்தார். அப்படியென்றால் கவலைப்படாதீர்கள் தாத்தா, நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும் எங்க அம்மா உங்களை நிச்சயம் மன்னித்து விடுவார்கள் என்று கூறி அந்த சிறுமி அவரது கழுத்தை இறுக்க கட்டி அணைத்து கொண்டாள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிடைத்த அந்த பாசமான அணைப்பில் கேசவன் ஒரு நிமிடம் தன்னை மறந்தார். பிறகு அவளை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவர்கள் அங்கிருந்து செல்லும்போது அந்த சிறுமி கேசவனின் தோளில் சாய்ந்தபடி விஸ்வாவை பார்த்து தன் கைகளை அசைத்து டாடா காட்டினாள். தற்காலிகமாக தனக்கு கிடைத்த ஒரே தோழியும் தன்னை விட்டு பிரிந்து செல்வதை பார்த்தபடி விஸ்வா மௌனமாக அங்கே நின்று கொண்டிருந்தான். அப்போது யாரோ ஒருவரின் கை கேசவனின் தோள்பட்டையும் அழுத்தமாக பதிந்தது. சட்டென்று திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் விஸ்வா. அங்கே நடுத்தர வயதுள்ள ஒரு நபர் கனிவான புன்னகையோடு நின்றிருந்தார். விஸ்வாவின் முகத்தை உற்று பார்த்த அவர், நீந்தான் விஸ்வாவா என்று கேட்டார். அவரது முகத்திலிருந்த அந்த புன்னகை விஸ்வாவிற்கு புதியதாக இருந்தது. ஆமாம், நான் தான் விஸ்வா, நீங்கள் யார் என்று அவன் சந்தேகத்துடன் கேட்டான். நான் உன் அப்பாவோட நெருங்கிய நண்பன், என் பெயர் அவினாஷ் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இதை கேட்டதும் விஸ்வாவின் மனதில் குழப்பம் மேலோங்கியது. நான் என் அப்பாவை இதுவரை பார்த்ததே இல்லையே, நீங்கள் எப்படி என் அப்பாவின் நண்பர் என்று அவன் மீண்டும் அவரிடம் கேள்விகளை தொடுத்தான். தொடரும்.